நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே கடல் ஆறு ஏரி குளம் எதுவானாலும் உயிர் வளர்க்கும் சக்தி ஆகுது அதில் வாடும் உயிர்கள் முக்தி அடையுது கடல் ஆறு ஏரி குளம் எதுவானாலும் உயிர் வளர்க்கும் சக்தியாகுது அதில் வாடும் உயிர்கள் முக்தி அடையுது வறண்ட மண்ணில் பசுமை தரும் பாட்டும் வெயிலில் குளிர்ச்சி தரும் வறண்ட மண்ணில் பசுமை தரும் பாட்டும் வெயிலில் குளிர்ச்சி தரும் மழையின் பெருமை நாம் அறிவோமே அதால் வரவழைக்கும் கடமை செய்வோமே உப்பு தண்ணி கூட நல்ல நீரா மாட்டோம் இயற்கை குணம் நமக்கு வேணுமே நீராதாரம் காக்க புறப்படுவோமே நீராதாரம் காக்க புறப்படுவோமே மண்ணில் விழும் விதைகள் எல்லாம் அடிவது இல்ல கருவறையா நிலமும் மாறுது அந்த விதைகள் வளர்க்கும் தாயா மாறுது மண்ணில் விழும் விதைகள் எல்லாம் மடிவது இல்ல கருவறையா நிலமும் மாறுது அந்த விதைகள் வளர்க்கும் தாயா மாறுது மனித உறவு மறைஞ்சு போகும் மண்ணு மட்டும் நினைச்சிருக்கும் மனித உறவு மறைஞ்சு போகும் மண்ணு மட்டும் நிலைச்சிருக்கும் நிலத்தின் பெருமை நாம் அறிவோமே அதன் வளம் பெருக உழைச்சிடுவோமே கொட்டும் குப்பையை கூட நல்ல உரமா மாற்றும் மண்ணின் தன்மை நமக்கு வேணுமே அதன் வளம் கெடாம நாம பார்த்துக்கணுமே அதன் வளம் கெடாம நாம பார்த்துக்கணுமே நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே சுவாசத்துல நம்ம வாழ்க்கை ஆரம்பமாச்சு நம்ம சூழ்ந்து காற்று இருக்குது அது இல்ல வாழ்க்கை பயத்தை கூட்டுது சுவாசத்தில நம்ம வாழ்க்கை ஆரம்பமாச்சு நம்ம சூழ்ந்து காற்று இருக்குது அது இல்ல வாழ்க்கை பயத்தை கூட்டுது இயற்கையான காற்று வேணும் உயிர்கள் நலமா வாழ வேணும் இயற்கையான காற்று வேணும் உயிர்கள் நலமா வாழ வேணும் காற்றின் தேவை நாம் அறிவோமே அது தீரும் வர உலகம் சுழலுமே தலைமுறைகள் ஆயிரம் உலகம் இன்னும் பார்க்கணும் ஆரோக்கியம் காற்றில் வேணுமே அது தடைபடாம நாம கிடைக்க செய்வோமே அது தடைபடாம நாம கிடைக்க செய்வோமே நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று உன்னை போல நேசிக்கணுமே அத மாசில்லாம காக்க வேணுமே அன்பு
மாணவிகளுக்கு எங்களது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். துவக்கப்பள்ளி மாணவிகளுக்கு சிறந்த விதத்தில் பயிற்சி அளித்த எமது அன்பு ஆசிரியை பெருமக்கள் திருமதி ஹெலன், திருமதி விண்மலர் இருவருக்கும் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். செல்வத்தின் பயன் பிறருக்கு ஈதலே என்ற குரலுக்கு இலக்கணமாய் எமது பள்ளியை தனது பிள்ளையாய் நினைத்து நாளும் கொண்டாடும் திருச்செங்கோடு செல்வரதி அரிசி டிப்போ மற்றும் ஜீவநதி ரியல் எஸ்டேட் உரிமையாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆர் ராஜா சிங் ஐயா அவர்களை உரையாற்ற அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பள்ளி ஆண்டு விழாவில் நான் பேசுவதை நினைச்சு நான் முதலாவது இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லை, முன்பாக அமர்ந்திருக்கிற ஃபாதர் ஐயா அவர்களுக்கும் குருமார் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் ஒவ்வொருவரையும் நான் மனசார வாழ்த்துகிறேன். என்னுடைய நன்றியையும் என்னுடைய வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னருமே மாணவ மாணவிகளே, உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுடைய நிகழ்ச்சியில் ஒவ்வொன்றும் சிறப்பாக சூப்பராக இருந்தது. உங்களை நான் வாழ்த்துகிறேன். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான்னு சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் ஒரு சிறிய கதையை நான் உங்கள் மத்தியில் பதிவு செய்ய விரும்புகிறேன். பெற்றோர் வந்திருக்கீங்க, இல்லை தலைவர்கள் தலைவிகள்லாம் வந்திருக்கீங்க. வேலையில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும்போது நம்ம பெரிய காரியங்களெல்லாம் செய்யலாம்ங்கிற ஒரு கருத்தை உங்கள் மத்தியில் பதிவு செய்து மட்டுமில்லாமல், பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சிறியவன் தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை காட்டில் மேய்த்து கொண்டிருந்தான். அப்போது ஒரு முறை ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் வந்தது. அந்த சிறியவன் தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது சிங்கத்தையும் கரடியையும் அவன் துரத்தினான். தன்னுடைய மந்தையிலிருந்து ஆட்டுக்களை அந்த சிங்கம் கவி கொண்டு போன போது சிங்கத்தை துரத்தி அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து அந்த ஆடை காப்பாற்ற முயன்ற போது அந்த சிங்கம் அந்த சிறியவன் மேல் பாய்ந்தது. அப்போது அந்த சிறியவன் அந்த சிங்கத்தின் தாடியை பிடித்து சிங்கத்தை அடித்து சிங்கத்தின் வாயை பிளந்து அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து தன்னுடைய ஆட்டுக்குட்டியை காப்பாற்றினது போல இங்கே அமர்ந்திருக்கிற என் அருமை மாணவ செல்வங்களே, இது படிக்கிற காலம், படிக்கிற நேரம், நல்ல நேரம். தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கும்போது தான் ஜெயிக்க முடியும். தேவையில்லாத விளையாட்டுகள், செல்போன் நம்ம தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. தேவைக்கு மட்டும்தான் செல்போனை பயன்படுத்த வேண்டும். ஒரு டாக்டர் கையில் கத்தி இருந்துச்சுன்னா அந்த டாக்டர் பல உயிர்களை காப்பாற்றுவார். ஒரு திருடன் கையில் கத்தியிருந்தால் அந்த திருடன் பல உயிர்களை எடுத்து விடுவான். அதே போல் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நன்றின்னு சொன்ன மாதிரி செல்ஃபோனை என் அருமை மாணவ மாணவிகளே, நீங்கள் தேவைக்கு மட்டும் பயன்படுத்துங்க. அந்த செல்ஃபோன் மூலமாக தேவையில்லாத விளையாட்டுகள் வேண்டாம். நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா தேவையில்லாத விளையாட்டுகள் செல்போன் மூலமாக வெளிப்படுகிற சிங்கங்களையும் கரடிகளையும் நம்ம ஜெயிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க நம்ம எப்போவுமே நம்ம வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கணும். சின்ன வேலையோ பெரிய வேலையோ கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும்போது இறைவன் கடவுள் நம்மளை உயர்த்துவார் என்று உங்கள் மத்தியில் பயிர் செய்வது மட்டும் அல்லாமல், அந்த சிறியவன் தன்னுடைய ஆடுகளை அந்த கரடி கைக்கும் சிங்கத்தின் கைக்கும் தப்பிவித்தான். அது மட்டும் அல்லாமல் அவன் சின்ன வயசுலேயே அவங்க அப்பா கொடுத்த அந்த வேலையில் அவன் கவனமாக இருந்ததுனால வருங்காலத்தில் அந்த சிறியவன் ஒரு மிகப்பெரிய அரசனாக பேரரசனாக இருந்தது மட்டுமல்ல, மக்கள் அனைவரும் போற்றக்கூடிய 40 வருடம் சிறப்பான ஆட்சி, சூப்பரான ஆட்சியை கொடுத்தான். நீங்கள் அந்த சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், நீங்களும் ஜெயிக்க முடியும், நீங்களும் சாதிக்க முடியும். என் அருமை செல்வங்களே, என் அருமை மாணவ மாணவிகளே, நம்முடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், நம்முடைய இறப்பு ஒரு சரித்திரமாய் மாற வேண்டும் என்று உங்கள் மத்தியில் பதிவு செய்கிறேன். உங்களால் முடியும், நிச்சயம் முடியும், சாதிக்க முடியும் என்று இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தும் ஜீவநிதி ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ் ராஜா சிங் அண்ணாச்சி. நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். வீரிய கருத்துக்களை எம் சிந்தையில் விதைத்த மதிப்புக்குரிய ஐயா அவர்களுக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றோம். 5 பூதங்களையும் ஆட்சி செய்பவன் இறைவன். ஆள் பார்த்து படியெழுப்பவன் அல்ல இறைவன். எல்லாருக்கும் எல்லாம் தருபவன் இயற்கையை தந்த இறைவனை செயற்கையால் அழிக்க துடிக்கின்றோம். இதை வலியுறுத்தி எல்லாமே தந்தானே சாமி, தென்னையும் திண்ணையும் தந்த சாமியை வாழ்த்தி நடனமாட வருகின்றார்கள் எம் மாணவர்கள்.
சிறப்பாக நடனமாடிய எமது அன்பு மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். மண்ணில் விழும் விதைகள் எல்லாம் அடிவது இல்ல, கருவறையா நிலமும் மாறுது, அந்த விதைகள் வளர்க்கும் தாயா மாறுது. மண்ணில் விழும் விதைகள் எல்லாம் மடிவது இல்ல, கருவறையா நிலமும் மாறுது, அந்த விதைகள் வளர்க்கும் தாயா மாறுது. மனித உறவு மறைஞ்சு போகும், மண்ணு மட்டும் நினைச்சிருக்கும். மனித உறவு மறைஞ்சு போகும், மண்ணு மட்டும் நிலைச்சிருக்கும். நிலத்தின் பெருமை நாம் அறிவோமே, அதன் வளம் பெருக உழைச்சிடுவோமே. கொட்டும் குப்பையை கூட நல்ல உரமா மாற்றும், மண்ணின் தன்மை நமக்கு வேணுமே. அதன் வளம் கெடாம நாம பார்த்துக்கணுமே, அதன் வளம் கெடாம நாம பார்த்துக்கணுமே. நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று, உன்னை போல நேசிக்கணுமே, அத மாசில்லாம காக்க வேணுமே.
சுவாசத்தில நம்ம வாழ்க்கை ஆரம்பமாச்சு. நம்ம சூழ்ந்து காற்று இருக்குது, அது இல்ல வாழ்க்கை பயத்தை கூட்டுது. சுவாசத்தில நம்ம வாழ்க்கை ஆரம்பமாச்சு. நம்ம சூழ்ந்து காற்று இருக்குது, அது இல்ல வாழ்க்கை பயத்தை கூட்டுது. இயற்கையான காற்று வேணும், உயிர்கள் நலமா வாழ வேணும். இயற்கையான காற்று வேணும், உயிர்கள் நலமா வாழ வேணும். காற்றின் தேவை நாம் அறிவோமே, அது தீரும் வர உலகம் சுழலுமே. தலைமுறைகள் ஆயிரம் உலகம் இன்னும் பார்க்கணும். ஆரோக்கியம் காற்றில் வேணுமே, அது தடைபடாம நாம கிடைக்க செய்வோமே. அது தடைபடாம நாம கிடைக்க செய்வோமே. நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று. பொன்ன போல நேசிக்கணுமே, அத மாசில்லாம காக்க வேணுமே. நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று. பொன்ன போல நேசிக்கணுமே, அத மாசில்லாம காக்க வேணுமே. அன்பு மாணவிகளுக்கு எங்களது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். துவக்கப்பள்ளி மாணவிகளுக்கு சிறந்த விதத்தில் பயிற்சி அளித்த எமது அன்பு ஆசிரியை பெருமக்கள் திருமதி ஹெலன், திருமதி விண்மலர் இருவருக்கும் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். செல்வத்தின் பயன் பிறருக்கு ஈதலே என்ற குரலுக்கு இலக்கணமாய் எமது பள்ளியை தனது பிள்ளையாய் நினைத்து நாளும் கொண்டாடும் திருச்செங்கோடு செல்வரதி அரிசி டிப்போ மற்றும் ஜீவநதி ரியல் எஸ்டேட் உரிமையாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆர் ராஜா சிங் ஐயா அவர்களை உரையாற்ற அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பள்ளி ஆண்டு விழாவில் நான் பேசுவதை நினைச்சு நான் முதலாவது இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லை, முன்பாக அமர்ந்திருக்கிற ஃபாதர் ஐயா அவர்களுக்கும் குருமார் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் ஒவ்வொருவரையும் நான் மனசார வாழ்த்துகிறேன். என்னுடைய நன்றியையும் என்னுடைய வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னருமே மாணவ மாணவிகளே, உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுடைய நிகழ்ச்சியில் ஒவ்வொன்றும் சிறப்பாக சூப்பராக இருந்தது. உங்களை நான் வாழ்த்துகிறேன். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான்னு சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் ஒரு சிறிய கதையை நான் உங்கள் மத்தியில் பதிவு செய்ய விரும்புகிறேன். பெற்றோர் வந்திருக்கீங்க, இல்லை தலைவர்கள் தலைவிகள்லாம் வந்திருக்கீங்க. வேலையில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கும்போது நம்ம பெரிய காரியங்களெல்லாம் செய்யலாம்ங்கிற ஒரு கருத்தை உங்கள் மத்தியில் பதிவு செய்து மட்டுமில்லாமல், பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சிறியவன் தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை காட்டில் மேய்த்து கொண்டிருந்தான். அப்போது ஒரு முறை ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் வந்தது. அந்த சிறியவன் தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது சிங்கத்தையும் கரடியையும் அவன் துரத்தினான். தன்னுடைய மந்தையிலிருந்து ஆட்டுக்களை அந்த சிங்கம் கவி கொண்டு போன போது சிங்கத்தை துரத்தி அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து அந்த ஆடை காப்பாற்ற முயன்ற போது அந்த சிங்கம் அந்த சிறியவன் மேல் பாய்ந்தது. அப்போது அந்த சிறியவன் அந்த சிங்கத்தின் தாடியை பிடித்து சிங்கத்தை அடித்து சிங்கத்தின் வாயை பிளந்து அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து தன்னுடைய ஆட்டுக்குட்டியை காப்பாற்றினது போல இங்கே அமர்ந்திருக்கிற என் அருமை மாணவ செல்வங்களே, இது படிக்கிற காலம், படிக்கிற நேரம், நல்ல நேரம். தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கும்போது தான் ஜெயிக்க முடியும். தேவையில்லாத விளையாட்டுகள், செல்போன் நம்ம தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. தேவைக்கு மட்டும்தான் செல்போனை பயன்படுத்த வேண்டும். ஒரு டாக்டர் கையில் கத்தி இருந்துச்சுன்னா அந்த டாக்டர் பல உயிர்களை காப்பாற்றுவார். ஒரு திருடன் கையில் கத்தி இருந்தால் அந்த திருடன் பல உயிர்களை எடுத்து விடுவான். அதே போல் அளவுக்கு மின்றினால் அமுதமும் நன்றின்னு சொன்ன மாதிரி செல்ஃபோனை என் அருமை மாணவ மாணவிகளே, நீங்கள் தேவைக்கு மட்டும் பயன்படுத்துங்க. அந்த செல்ஃபோன் மூலமாக தேவையில்லாத விளையாட்டுகள் வேண்டாம். நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா தேவையில்லாத விளையாட்டுகள் செல்போன் மூலமாக வெளிப்படுகிற சிங்கங்களையும் கரடிகளையும் நம்ம ஜெயிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க நம்ம எப்போவுமே நம்ம வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கணும். சின்ன வேலையோ பெரிய வேலையோ கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும்போது இறைவன் கடவுள் நம்மளை உயர்த்துவார் என்று உங்கள் மத்தியில் பயிர் செய்வது மட்டும் அல்லாமல், அந்த சிறியவன் தன்னுடைய ஆடுகளை அந்த கரடி கைக்கும் சிங்கத்தின் கைக்கும் தப்பிவித்தான். அது மட்டும் அல்லாமல் அவன் சின்ன வயசுலேயே அவங்க அப்பா கொடுத்த அந்த வேலையில் அவன் கவனமாக இருந்ததுனால வருங்காலத்தில் அந்த சிறியவன் ஒரு மிகப்பெரிய அரசனாக, பேரரசனாக இருந்தது மட்டுமல்ல, மக்கள் அனைவரும் போற்றக்கூடிய 40 வருடம் சிறப்பான ஆட்சி, சூப்பரான ஆட்சியை கொடுத்தான். நீங்கள் அந்த சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், நீங்களும் ஜெயிக்க முடியும், நீங்களும் சாதிக்க முடியும். என் அருமை செல்வங்களே, என் அருமை மாணவ மாணவிகளே,
நம்முடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், நம்முடைய இறப்பு ஒரு சரித்திரமாய் மாற வேண்டும் என்று உங்கள் மத்தியில் பதிவு செய்கிறேன். உங்களால் முடியும், நிச்சயம் முடியும், சாதிக்க முடியும் என்று இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தும் ஜீவநிதி ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ் ராஜா சிங் அண்ணாச்சி. நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். வீரிய கருத்துக்களை எம் சிந்தையில் விதைத்த மதிப்புக்குரிய ஐயா அவர்களுக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றோம். 5 பூதங்களையும் ஆட்சி செய்பவன் இறைவன். ஆள் பார்த்து படியெழுப்பவன் அல்ல இறைவன். எல்லாருக்கும் எல்லாம் தருபவன் இயற்கையை தந்த இறைவனை செயற்கையால் அழிக்க துடிக்கின்றோம். இதை வலியுறுத்தி எல்லாமே தந்தானே சாமி, தென்னையும் திண்ணையும் தந்த சாமியை வாழ்த்தி நடனமாட வருகின்றார்கள் எம் மாணவர்கள்.
சிறப்பாக நடனமாடிய எமது அன்பு மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். கணவன் மனைவி அன்பை காட்ட கணக்காய் நேரம் ஒதுக்கி பிள்ளைகளிடம் பாசம் காட்ட ஞாயிற்றுக்கிழமை ஒத்திவைத்து மனிதர்களிடம் பேசும் நேரத்தை விட கணினியுடனும் அலைபேசியுடனும் பேசும் நேரம் அதிகமாகிவிட்டது. தகவல் தொழில்நுட்பங்கள் இன்று மனிதர்களின் உழைப்பை மட்டுமல்ல குடும்பங்களின் உறவுகளையும் விலை கொடுத்து வாங்கிவிட்டது. இதோ இந்த குடும்பமும் கணினி அலைபேசியால் அல்லல் படும் அவல நிலையை காட்டும் தொலைந்த முகங்கள். தமிழ் நாடகம் பார்த்து ரசிப்போமா? காட்சி 1, ரவி ஸ்னேகா இல்லம். ஸ்னேகா, ஸ்னேகா, எவ்வளோ கத்துனாலும் காதே கேட்கறது இல்ல. ஸ்னேகா. ரவி, ஏன் இப்படி கத்துறீங்க? சொல்லுங்க. ஆமா, எப்ப பார்த்தாலும் லேப்டாப்பை வச்சுக்கிட்டே இரு. நம்ம பிள்ளைங்க போனை வச்சுக்கிட்டே இருக்காங்க. குடும்பம் விளங்கிடும். சே ரவி, தேவையில்லாம பேசாதீங்க. இந்த குடும்பத்துக்காக நானும் தான் உழைக்கிறேன். நம்ம டிஜிட்டல் உலகத்துல இருக்கோம். எப்ப பார்த்தாலும் சும்மா பழைய பஞ்சாங்கத்தை பேசிக்கிட்டு. சே. ஐயோ, ஆரம்பிச்சிட்டியா? உன்கிட்ட பேச நான் தயாரா இல்லாமா? சரி, பிள்ளைங்களுக்கு டின்னர் ரெடி பண்ணியே இல்லையா? இல்ல, இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. இமெயில் செக் பண்ணணும், ஃபேஸ்புக்கில் நான் போட்ட ஃபோட்டோக்கு எத்தனை லைக் கமெண்ட் வந்திருக்குன்னு பார்க்கணும், இன்னும் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்னு ஐயோ நிறைய வேலை இருக்கு. அவ்வளோதானா? இல்லை இன்னும் ஏதாவது இருக்கா? வாட்ஸ்அப்பில் ஏகப்பட்ட மெசேஜ் வந்திருக்கு. எல்லாத்துக்கும் பதில் அனுப்பணும். இதுக்கே நைட்டு 12 மணி ஆயிடும். அதனால பிள்ளைங்களுக்கு டின்னர் இல்லையா? நோ, பீஸா பர்கர்லாம் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணிட்டேன், வந்துட்டே இருக்கு. அடிப்பாவி. டாடி, மம்மியை திட்டாதீங்க. எங்களுக்கு தோசை இட்லி பிடிக்காது. பீஸா பர்கர் ஓகே. ஆமா, குடும்பம் மொத்தமும் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்குன்னு தொலைஞ்சு போங்க. ரவி, எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டு திட்டிகிட்டே இருக்காதீங்க, போங்க. ஸ்னேகா, சொல்ல மறந்துட்டேன். அம்மாவும் அப்பாவும் திருநெல்வேலியிலேருந்து இன்னைக்கு நைட் ட்ரெயின் ஏறி காலையில் வந்துடுவாங்க. தயவு செஞ்சு என்கிட்ட பேசுகிற மாதிரி அவங்கக்கிட்டையும் பேசிடாதம்மா. சரி சரி. மம்மி, தாத்தா பாட்டி வராங்களா? ஐ ஜாலி ஜாலி. என்ன ஜாலியா? உங்க பாட்டி பழைய பஞ்சாங்கம் பேசியே உயிரை வாங்குவாங்க. உங்க தாத்தாக்கு காதே கேட்காது. ரெண்டையும் வச்சு எப்படித்தான் சமாளிக்கவோ தெரியல. என்ன சமைக்கிற வேலை மிச்சம். காட்சி 2, வீடு தாத்தா பாட்டி வருகை. ஹலோ அம்மா, வந்துட்டீங்களா? சரிங்கம்மா. சரிம்மா, நான் வேணா கார் எடுத்துகிட்டு வரவா? ஆஹா, சரிம்மா. சரிம்மா, நீங்கள் ஆட்டோலேயே வந்துடுறீங்களா? ஆஹா, சரிங்கம்மா, வாங்க, பத்திரமா வாங்க. சரிங்கம்மா. சரி சரி, எல்லாம் ஃபோனு டேபு எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஸ்கூலுக்கு கிளம்புங்க. உங்கள் தாத்தாவும் பாட்டியும் வந்துட்டாங்க. ஐ பாட்டி. அப்பா வாங்கப்பா. அத்தை வாங்க. தங்கங்களா, இங்க வாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு என்னென்ன வாங்கி வந்திருக்கேன்னு. கோயில் பட்டி கடலை மிட்டாய், சங்கரன் கோவில் காரசேவு, கடம்பூர் போளி, திருநெல்வேலி அல்வா, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா. இது எல்லாம் உங்களுக்கு தான். ஐயா பாட்டி, இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. அப்படியா? என்ன வாங்கி வந்த பலகாரம் பத்தலன்னு சொல்றாங்களா? உங்களுக்கு பகல்லையே பசுமாடு தெரியாது, ராத்திரி எங்க எரும மாடு தெரியும். என்ன மாடு வேணுமா? ஐயோ, இவரு வேற. ஒன்றும் வேணாம், போங்க. அத்தை, நாங்க ஆஃபீஸ் போறோம். பசங்களுக்கு ஆட்டோ வரும், அனுப்பிடுங்க. ரவி, ஏதாவது பேசணும்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஏம்மா ஸ்னேகா, குழந்தைங்களுக்கு சாப்பாடு? மதியத்துக்கு பிரெட் சாண்ட்விச் இருக்கு, காலையில ஓட்ஸ் வச்சிருக்கேன். உங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வச்ச குழம்பு ஃப்ரிட்ஜில் இருக்கு, எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க அத்தை.
டேய் ரவி என்னடா சொல்றா? அம்மா ரொட்டியும் கஞ்சியும் தான், அதை தான் இப்படி டீசெண்டாக சொல்கிறா. அடிப்பாவி, இதை சாப்பிட்டு பிள்ளைங்க எப்படி வளரும்? அறுக்க தெரியாதவனுக்கு 68 அருவாமனையாம். சரிங்கம்மா, நாங்கள் ஆஃபீஸ் கிளம்புறோம். போயிட்டு வர அத்தை. சரிம்மா. சரி குழந்தைங்களா, பேக் எடுங்க, ஸ்கூலுக்கு நேராச்சு. காட்சி 3 வீடு. பாட்டி, நீங்க வெச்ச குழம்பு டேஸ்டா இருந்துச்சு. ஆமா பாட்டி, நீங்க வச்ச அயில மீன் குழம்பு சூப்பரா இருந்துச்சு. ஆமா பாட்டி, நீங்க வச்ச ஊளி மீன் வறுவல் சூப்பரா இருந்துச்சு பாட்டி. நாங்க இப்படியெல்லாம் சாப்பிட்டதே இல்லை பாட்டி. நீங்க சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் விஷம். ஐஸ் பட்டியில் வச்சு எதுவும் சாப்பிடக்கூடாது. ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிற பேரில் நீங்கள் சாப்பிட்ற பீஸா பர்கர் இதெல்லாம் உடம்புக்கு கெடுதல். நல்லா சோறு குழம்புன்னு சாப்பிட்டாதான் உடம்பு பலப்படும். கீரை வகையெல்லாம் சாப்பிட்டாதான் ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். பழம் காய்கறி ராகி களி கம்மங்கூழ் நவதானியங்கள் இதெல்லாம் சாப்பிட்டாதான் உடம்பு பலப்படும். இதெல்லாம் என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது பாட்டி. எங்க அம்மாக்கு இதெல்லாம் சமைக்கவே தெரியாது. பாட்டி, எங்க அம்மா யூடியூப் பார்த்து தான் சமைப்பாங்களே. என்ன டியூப்போ? எனக்கு சைக்கிள் டியூப் தான் தெரியும். என்ன மீனாட்சி, வாக்கிங் போகணுமா? சரி சரி, நான் போயிட்டு வரேன். இவர் வேற, போங்க போங்க. அம்மா சாப்பிட்டீங்களா? வாயா, நாங்கெல்லாம் சாப்பிட்டோம், நீ தான் சாப்பிடணும். டி ரவி, ஸ்னேகா வந்ததுலேருந்து அந்த கருப்பு பெட்டிக்குள்ளேயே உட்காந்துருக்காடா. ஒய்யார கண்டையில் தாளம் பூவா அவுத்து விட்டு பார்த்தா அம்புட்டு ஈரும் பேணுமா. சரி சரி விடுங்கம்மா, ஏன் வீணா டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க, விடுங்க. உன் பையன் ஸ்கூல் முடிஞ்சு வந்ததுலேருந்து செல்லை வச்சு கார் ஓட்டிக்கிட்டே இருக்கான். அம்மா, அவன் அவங்க அம்மா மாதிரி சொன்ன பேச்சே கேட்க மாட்டான். பெரிய பொண்ணு காதில் ஏதோ மாட்டிக்கிட்டு கையில் பலக மாதிரி என்ன வச்சிட்டே இருக்கா. அம்மா, அது டேபுமா. அப்படியா? என்னவோ. சின்னவ வெத்தலையில் சுண்ணாம்பு தடவுன மாதிரி செல்லை வச்சு தடவிக்கிட்டே உட்காந்துருக்கா. ஏண்டா ரவி, எனக்கு காது கேட்காது தான், ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நாம் சம்பாதிக்கிறது எதுக்குடா? அப்பா, என்னப்பா இப்படி கேட்டீங்க? எல்லாம் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் தான்ப்பா. ஆனால் இந்த குழந்தைங்க நம்ம கண்ணு முன்னாலேயே செல்லு டேபு லேபு அப்படின்னு ஒன்றும் இல்லாமல் போகிறாங்க. உன் மனைவிய கேட்கவா வேணும்? சம்பாதிக்கிறா, அதுக்கு இப்படியாடா? நான் வேலைக்கு எல்லாம் போகலை. உங்கள் அப்பாவோட ஒரு சம்பளம் தான். வீடு கட்டி தோட்டத்துறவு வாங்கி உன்னை இன்ஜினியருக்கு படிக்க வச்சு உங்கள் அண்ணனை டாக்டருக்கு படிக்க வச்சோம். எந்த டெக்னாலஜி எனக்கு தெரியாது, ஆனால் பசங்களை ஒழுக்கமாக படிக்க வச்சு நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கோம். அறிவியல் முன்னேற்றம் பேரில் உங்கள் முகங்களையே தொலைச்சு புட்டு உட்காந்துருக்கீங்கடா. மினுக்கு மினுக்குங்க தான் பித்தால, அதை கண்டு மினுக்கு தான் கத்தால. புருஷனும் பொண்டாட்டியும் பேசிக்கிறதே வாட்ஸ்அப்பில் பேச வேண்டியிருக்கு. என்ன கொடுமடா ரவி இது. இப்போ என்ன பிரச்சனை? ஏன் எல்லாம் அப்படி கத்திட்டு இருக்கீங்க? ஒரு வேலையை நிம்மதியாக பார்க்க முடியுதா? எம்மாடி ஸ்னேகா, நான் சொல்கிறேனேன்னு வருத்தப்படாத. பெற்றவங்க தான் முதல் ஆசிரியர். நான் பெரிய படிக்கல, அந்த காலத்து 8வது தான். ஆனால் என் பசங்க பத்திரமாத்து தங்கம். நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க, ஏன்னா என் வளர்ப்பு அப்படி.
ஏம்மா ஸ்னேகா, குடும்பம் நல்லா இருந்தால் தான் சமுதாயம் நல்லா இருக்கும், சமுதாயம் நல்லா இருந்தால் தான் ஊர் நல்லா இருக்கும், இந்த ஊர் நல்லா இருந்தால் தான் இந்த நாடே நல்லா இருக்கும். இது கூட தெரியல. படித்தவங்க நீங்கள் என்னத்த சொல்கிறது? ஐயோ ஐயோ, என்னாச்சு? கண்ணு, என்னாச்சு? அப்பா எனக்கு காலையிலேருந்து வயிறு வலிக்குது. ஐயோ என்னப்பா ஆச்சு? ஸ்னேகா உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. காட்சி 4 மருத்துவமனை. குழந்தைகளை மருத்துவமனையில் சேர்த்தல். டாக்டர் டாக்டர், என் பொண்ணு எப்படி இருக்கா? யாரு? ஓ, அந்த தலைவலின்னு வந்த பேஷண்ட் தானே? ஆமா டாக்டர். உங்க பொண்ணு அதிகமா செல்லு யூஸ் பண்ணனாலையும் காதுல எனி டைமும் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிட்டே இருந்தனாலையும் தலையில போற நரம்பு பாதிச்சிருச்சு. ஐயோ, இப்போ என்ன பண்றது? நாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல இது ரொம்பவே சிவியரா தான் இருக்கு. இப்போ என்ன டாக்டர் பண்றது? இதுக்கு எங்களால எதுவுமே பண்ண முடியாது. நான் கோயம்புத்தூர்ல ஒரு டாக்டர் உங்களுக்கு ரெஃபர் பண்றேன். நீங்க உடனடியா அங்க கிளம்பிருங்க. சரி டாக்டர். டாக்டர் என் பையன் எப்படி இருக்கான்? ஓ, அந்த வயிறு வலின்னு வந்த பேஷண்ட் தானே? ஆமாம் டாக்டர். உங்க பையனுக்கு சாப்பாடு ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. அதிகமா ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுவானோ? ஆமாம் டாக்டர். பீட்சா, பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இது மாதிரி தான் சாப்பிடுவான். அதனால தாங்க உங்க பையனோட குடலும் இரைப்பையும் பாதிச்சிருச்சு. இப்போ என்ன டாக்டர் பண்ணுறது? இதுக்கு எங்களால எதுவுமே பண்ண முடியாது. நீங்க உடனே பெங்களூர் கிளம்புங்க. ஐயோ என் பேர பிள்ளைங்களுக்கு இப்படியா ஆகணும்? அத்தை, நீங்க பேசாம இருங்க. ரவி, இப்போ என்ன பண்றது? ஏதாவது பேசுன அடிச்சிருவேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். பேசாம இரு. ரவி, கொஞ்சம் கூட மேனஸே இல்லாம இப்படி கத்துறீங்க. வித்தார கள்ளி விரவடிக்க போனாலாம் கத்தால முள்ளு கொத்தோட வந்துச்சான். டீசெண்ட பத்தி நீ பேசுறியா? தப்பு பண்றவன் மனுஷன், தப்பே பண்ணாம அடி வாங்குறவன் புருஷன். இப்படி தாண்டி என் பையனை நீ படுத்தி எடுக்கிற. நீ சொல்றதுக்கெல்லாம் ஆட வச்சு தலையாட்டி பொம்மையா ஆக்கிட்ட. போதாத குறைக்கு என் பேர பிள்ளைங்களையும் ஒண்ணுமில்லமாக்கிட்ட. நீ நல்லாவே இருக்க மாட்ட. அத்தை, நீங்க தேவையில்லாம பேசாதீங்க, அமைதியா இருங்க. ஏ ரவி, மரியாதை இல்லாம எப்படி பேசுறா பாருடா. ஐயோ என் மரியாதையெல்லாம் போயிருச்சே. ஸ்னேகா எதுவுமே பேசாத. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நம்ம பிள்ளைங்க இப்படி இருக்கிறதுக்கும் காரணம் நீதான். ஆமா நீதான். ரவி, அமைதியா இருங்க. என்னமோ சண்டை போடுறீங்கன்னு தெரியுது, ஆனால் ஒன்றும் புரியலை. சைலன்ஸ். அமைதியா இருக்க மாட்டீங்களா? கொஞ்சம் கூட டீசென்ட்டே இல்லாம இப்படி கத்துறீங்க. இது என்ன ஹாஸ்பிட்டலா இல்ல சந்தை கடையா? இன்னும் 5 நிமிஷத்துல நீங்க எல்லாம் இடத்த காலி பண்ணணும். வாட்ச்மேன், வாட்ச்மேன், இவங்கெல்லாம் முதல்ல வெளியில அனுப்புங்க. ரவி, இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கலாம் நேரம் இல்ல. வாங்க உடனே கோயம்புத்தூர் கிளம்பலாம். சரி, நீ கோயம்புத்தூர் கிளம்பு. நான் பையனை கூட்டிட்டு பெங்களூர் கிளம்புறேன். சரி. காட்சி 5 வெளியூர் சென்று மருத்துவ சிகிச்சை பெற்று அனைவரும் சுகத்துடன் வீடு திரும்புதல். ரவி, குழந்தைங்க எல்லாம் கடவுள் புண்ணியத்துல நல்லா சுகமாயிட்டாங்க. நானும் உங்க அப்பாவும் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்புறோம். சரியாப்பா? அம்மா இல்லைம்மா, இனிமேல் நீங்கள் எங்கள் கூடவே இருங்கம்மா. பாட்டி பாட்டி போகாதீங்க பாட்டி, நீங்க இருக்கிறதுனால தான் நாங்க நல்லா சாப்பிடுறோம் பாட்டி. ப்ளீஸ் பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. தாத்தா தாத்தா போகாதீங்க தாத்தா, நீங்க இருக்கிறனால தான் நாங்க நல்லா இருக்கிறோம். இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? அம்மா அப்படியெல்லாம் இல்லைம்மா. நீங்கள் இருந்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா சந்தோஷமாக இருக்காங்கம்மா. இப்போல்லாம் ஃபோனு, டேபு, செல்லு இதெல்லாம் வச்சு விளையாடுறது இல்லைம்மா. நல்லா படிக்கிறாங்கம்மா. ப்ளீஸ்மா எங்கள் கூடவே இருந்துருங்கம்மா. நீங்கள் எங்களுக்கு செஞ்சு தந்த மாதிரியே சிறுதானியம், கம்பு, கேழ்வரகு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா என் குழந்தைங்களும் வருங்காலத்தில் நல்லா இருப்பாங்கம்மா. ஆமாம் மீனாட்சி, நம்ம குழந்தைங்களோட இங்கே இருந்துடலாம். இது மட்டும் நல்லா காது கேட்கும். அத்தை, என்னை மன்னிச்சிடுங்க. என் பொறுப்பு கடமையும் நான் உணர்ந்துட்டேன். நம்ம பயன்படுத்துகிற அறிவியல் சாதனங்கள் அவசியமானது மட்டும்தானே தவிர அனாவசியமாக பயன்படுத்தக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அப்பாடா, இப்போவாவது திருந்துனியே. நீங்களும் என்னை மன்னிச்சிடுங்க. ஒரு அம்மாவா நான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் விட்டதாலேயே குடும்பம் நிலைத்தடுமாறி போயிடுச்சு. அப்புறம் என்ன பாட்டி, அம்மா தான் இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்கல்ல, நீங்கள் போகக்கூடாது. இல்லை கண்ணு, ஊரில் நாங்கள் இல்லைன்னா விவசாயம், ஆடு மாடு கோழிலாம் எத்தனை இருக்கு தெரியுமா? அதெல்லாம் யார் பாப்பா? விவசாயம்லாம் பெரிய மேட்டரே இல்லை பாட்டி. தப்பு கண்ணு தப்பு, அப்படியெல்லாம் சொல்லவே கூடாது. உங்கள் அப்பா பெரியப்பா இவங்களாம் படித்து இப்போ நல்ல வேலையில் இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே நாங்கள் பண்ணுற விவசாயம்தான்.
போதும் பாட்டி, இனிமே காட்டை வித்துட்டு நீங்க எங்க கூட டவுனுக்கு வந்துருங்க. எனக்கும் உங்க தாத்தாவுக்கும் நம்ம காடும் தோட்டம் தான் உசுரே. விவசாயிகள்லாம் சேத்துல கால் வச்சாதான் நாம எல்லாரும் சோத்துல கை வைக்க முடியும். இதை மறக்கவே கூடாது கண்ணே. நீங்கள் என்னதான் டவுனில் பெரிய பெரிய வேலை வீடு காருன்னு இருந்தாலும் நாம் எல்லாம் விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க அப்படின்றத மறக்கக்கூடாதுடா. நீ யார் அப்படின்னு கேட்டா நான் ஒரு விவசாயி அப்படின்னு கெத்தா சொல்லணும். அத்தை, போன வாரம் கூட நான் டெல்லியில் ஒரு மீட்டிங் போனேன். அங்கே இந்த ஆண்டு ஐநாவின் கருப்பொருள் என்னன்னா மேய்ச்சல் நிலங்களும் மேய்ப்பவர்களும். அதை பற்றி தான் எங்களுக்கு அங்கேயே சொன்னாங்க. அதனால் பாட்டி சொல்கிறது தான் கரெக்ட். விவசாயத்தை நம்ம மதிக்கணும், பாரம்பரியத்தை நம்ம மறக்கக்கூடாது. இதெல்லாம் நான் சொல்லித்தர தவறிட்டேன். தாத்தா, நான் பெரிய படிப்பு படிச்சு நம்ம ஊர்ல வந்து விவசாயம் பண்ணுவேன். நாங்களும் தான் தாத்தா. நன்றி. அன்பு மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டும்.